Hi, welcome to our channel. இந்த வீடியோல டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எதுக்காக இந்த கீவேர்ட்ஸ், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ கீவேர்ட்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ். காக்னிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அறிவாற்றல். அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ல ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் காக்னே அண்ட் பிரிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லி ரெண்டு டைப் இருக்கு. இதுல ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன் 3 டொமைன்ஸ் இருக்கு. அதுல காக்னிட்டிவ் டொமைன் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அறிவு சார்ந்த. ஸோ இந்த காக்னிட்டிவ் டொமைன் அப்படிங்கிறது இந்த அறிவு சார்ந்த விஷயங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயங்களா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைக்கோமோட்டார். ஸோ சைக்கோமோட்டார் டொமைன் அப்படிங்கிறது ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷன்ல இது ஒன் ஆஃப் த டொமைன். பொதுவாக இந்த சைக்கோமோட்டார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா டெக்னிக்கல் ஸ்கில். அதாவது இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் த அக்விசிஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் டிரைவிங் இருக்குன்னா அந்த கார் டிரைவிங்கை லேர்ன் பண்ணுறதுக்குரிய இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் இன்வால்வ்மெண்ட்டும் வேணும். ஸோ இதை தான் நம்ம சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகுலேஷன். ஸோ ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒலிப்பு அல்லது உச்சரிப்புன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கோமோட்டார் டொமைனில் இருக்கக்கூடிய 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இது ஒரு லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் கார் டிரைவிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் காரை ஒரு எஃபெக்டிவாக எஃபிஷியன்சியாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்மளால் அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது இந்த சைக்கோமோட்டார் டொமைனில் என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக நம்மளோட டிசைர்டு லெவல் என்ன அப்படிங்கிறத அட்டைன் பண்ணக்கூடியதை தான் நம்ம ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மோட்டார் ஸ்கில். ஸோ மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிற இந்த வேர்ட் எதில் வரும் அப்படின்னா காக்னே அண்ட் பிரிக்ஸ் கிளாசிஃபிகேஷனில் இது ஒரு டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், காக்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, வெர்பல் இன்ஃபர்மேஷன், மோட்டார் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காக்னே அண்ட் பிரிக்ஸ் கிளாசிஃபிகேஷனில் வரும். ஸோ இங்கே மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது என்னென்னா இயக்கும் திறன் அப்படிங்கிறது இதோட ஆக்சுவல் மீனிங். ஸோ ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷனில் எப்படி நம்ம சைக்கோமோட்டார் டொமைனை சொன்னோமோ அதே மாதிரி இங்கே காக்னே அண்ட் பிரிக்ஸ் கிளாசிஃபிகேஷனில் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ கார் டிரைவிங் அப்படிங்கிற அதே எக்ஸாம்பிள் இதுக்கும் சூட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் ரிலேட்டடாக அதாவது பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், மசில், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்ட் நம்மளோட டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு கீவேர்டாகவும் இருக்கும் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு கீவேர்டாகவும் இது இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது லேர்னிங் பை டூயிங் அண்ட் ஃப்ரம் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், இது ரெண்டையும் பிரின்சிபலாக பேஸ் பண்ணதான் இந்த மெத்தட். ஸோ லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிறதா லேர்னிங் பை டூயிங். ஸோ அதே மாதிரி கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டெமோ பண்ணுவோம். ஸோ அந்த டெமோ பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை தான் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உருவமுள்ள, அதாவது ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அதிலிருந்து இருக்கக்கூடிய கான்செப்டை ஸ்டடி பண்ணுறதா அப்ஸ்ட்ராக்ட். ஸோ கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்டாகவும் இருக்கணும், லேர்னிங் பை டூயிங், இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹியூரிஸ்டிக். ஸோ ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா பட்டறிவு சார்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணக்கூடியதான் நம்ம ஹியூரிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டீச்சிங் மெத்தடில் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தோடனே கொடுக்க மாட்டோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயங்களை எப்படி எப்படிலாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை டீச் பண்ணுறதா இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோஜினிட்டி. ஸோ ஹெட்ரோஜினிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா பல வகையான அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹெட்ரோஜினிட்டி வேர்டு எதில் முக்கியமான வேர்டாக இருக்கும் அப்படின்னா லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஹெட்ரோஜினிட்டி ஒரு முக்கியமான கீவேர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ். ஸோ ஒவ்வொரு லேர்னரும் வேறு வேறு விதமாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே டேக்ட்ஃபுல்லாக டீச்சர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹெட்ரோஜினிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் பல வகையான. ஸோ இதுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹோமோஜினிட்டி, அதாவது ஒரே விதமான விஷயங்களை நம்ம ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டயக்னஸ்டிக். டயக்னஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஆய்ந்தறிதல். அதாவது டீச்சிங் ஆப்டிடியூடில் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் கன்சிடர் பண்ணும்போது டயக்னஸ்டிக் எவாலுவேஷன்ங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் அதிகமான மார்க் எடுக்கிறாரு, பட் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டினில் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா ஏன் அந்த ஸ்டூடெண்ட் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டினில் ஃபெயில் ஆகுறாரு அப்படிங்கிற அந்த மாதிரியான எவாலுவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனுங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஆய்ந்தறிதல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா விரிவான. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த டீச்சிங் எய்ட்ஸில் ஆடியோ விசுவல் எய்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டீச்சிங் எய்ட்ஸ். ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்டராகவும் காம்ப்ரிஹென்சிவாகவும் லேர்ன் பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா விரிவான. நெக்ஸ்ட் ஒன் பெர்செப்சுவல். ஸோ பெர்செப்சுவல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கண்டுணர்தல் சார்ந்த. அதாவது பெஸ்ட் லேர்னிங் மெத்தட் எது அப்படின்னா ஒரு பெர்செப்சுவல் லேர்னிங் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது பொதுவாகவே ஒரு சென்சரி பேஸ்டாக இருக்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் காதால் கேட்கக்கூடிய விஷயமாகவும் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமாகவும் அண்ட் கையால் நம்ம செஞ்சு பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு பெஸ்ட் லேர்னிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ பெர்செப்சுவல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கண்டுணர்தல் சார்ந்த. நெக்ஸ்ட் ஒன் இன்கல்கேட். இன்கல்கேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கற்பித்தல். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டீச்சர் ஒரு பொதுவாக ஒரு சப்ஜெக்டை மட்டும் இன்கல்கேட் பண்ணாமல் சோசியல் அண்ட் மாரல் வேல்யூஸையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்கல்கேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இன்கல்கேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கற்பித்தல். நெக்ஸ்ட் ஒன் அத்தாரிட்டேரியன். ஸோ அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா சர்வாதிகார. ஸோ பொதுவாக ஒரு டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டீச்சர் சுட் நாட் பீயிங் அத்தாரிட்டேரியன். ஸோ ஒரு சர்வாதிகாரமாக அதாவது நான் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த தாட்லாம் ஒரு டீச்சருக்கு இருக்கக்கூடாதுன்னு டீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் சொல்லுவாங்க. பட் டீச்சர் சென்டர்டு மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே அத்தாரிட்டேரியன் லெவல் ஆஃப் டீச்சிங் தான் நடக்கும். அதாவது டீச்சர் தான் பிரைமரி, டீச்சர் தான் முதன்மையானவங்க அப்படிங்கிறது டீச்சர் சென்டர் மெத்தடில் நடக்கும். இந்த இடத்துல அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா எதேச்சதிகார அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையும் இந்த அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிற இந்த வேர்ட் டூ டிஃபரன்சஸை கொடுக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது சர்வாதிகாரம் அப்படிங்கிறது டீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். பட் அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது எதேச்சதிகாரம் அப்படிங்கிறது டீச்சர் சென்டர் மெத்தடில் வரும்.